அண்ணே, இது என்னோட வளையல்ங்க. இத நீங்க வச்சுக்கிட்டு அவரோட வாட்ச திருப்பி குடுத்துருங்க. அவருக்கு அவரோட வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீங்க தான் அவரோட சௌமியாவா? அந்த வளையல நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் இது உங்க புருஷனோட வாட்ச். இதையும் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல இந்த அளவுக்கு காதலிக்கிறவங்க இருக்காங்கன்னு என்னால நம்பவே முடியல. என்கிட்ட பணம் இல்லை, நான் வேற என்ன பண்றது? அப்புறம் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த வாட்ச்லாம் தேவையில்லை. இது மிஞ்சி போன நேரத்தை மட்டும் தானே காட்டும். எனக்கு தெரியும். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னோட நேரம் எப்பவும் நல்லா தான் இருக்கும். ப்ளீஸ் நீங்க வீட்டுக்கு போங்க. நான் எங்கேயாவது தங்கிக்கிறேன். இந்த மாதிரி உங்களை என்னால பார்க்க முடியலங்க. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போவோம். அதுவும் நம்மளுடைய வீட்டுக்கு. டீ ஆறிட்டு இருக்க. ஷனு, பிரீத்தி அம்மா எங்க? அவங்களோட ரூம்ல இருக்காங்க. ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட சௌமியா மேடம் இங்க இருந்து எப்பயோ கிளம்பி போயிட்டாங்களே. இவங்க இங்க எதுக்கு வந்தாங்க? தெரியலையே. மன்னிச்சிருங்க பிரீத்தி அம்மா, உங்களோட ரூமுக்குள்ள நான் இந்த மாதிரி வந்திருக்க கூடாது. ஆனா என்ன பண்றது, உங்களோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல நான் எவ்வளவு ஆவலா இருக்கேன் தெரியுமா? காத்துக்கிட்டு இருக்க முடியல. இந்தாங்க, உங்களோட மகன் உங்களுக்காக காசு அனுப்பி வச்சிருக்காரு. ஆதித்யாவை கூட்டிட்டு வர்றதுக்கு வீட்டுல இருக்க நகைங்கள்லாம் வித்துட்டாரு. இத பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பொம்பளைங்க இருக்காங்க. அவங்களால என்னைக்கும் அம்மா ஆக முடியாது. ஆனா உங்கள மாதிரி ரொம்ப குறைஞ்சவங்க, அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. ஆனா அவங்களால அவங்க மகனை புரிஞ்சுக்கவே முடியாது. நான் உங்களை குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க பிரீத்தியம்மா. சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த கடவுள் அருணையும் சௌமியாவையும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் சேர்த்து வச்சிருக்காரு. நான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கங்க. இதுலதான் எல்லாரோட சந்தோஷமும் இருக்கு. என்னோட வீட்டுக்குள்ள வந்த ஏன் ரூமுக்குள்ளேயே நுழைஞ்சு ஒரு திருநங்க எப்படி அம்மாவா இருக்கணும்னு எனக்கு பாடம் நடத்துறியா? எங்க இருந்து கிளம்பு போ. இங்க பாருப்பா, இப்ப நான் உனக்கு சொல்ல போறத கவனமா கேளு. நம்மளோட ஊர்ல என் பையன் அருணுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது. இதை பாருங்க சார், உங்களுக்கு நாங்கள் இங்கே வீடு கொடுத்தோம்னா அது அர்ஜுன் தாஸ் சாரை பகைச்சிக்கிட்ட மாதிரி. கண்டிப்பாக வீடு தர மாட்டோம்.
என்னை மன்னிச்சிருங்க. வேற எங்கேயாவது போய் பாருங்க சார். நான் சொல்றத கேளு. அவன் இந்த மாதிரி கூட செய்ய வாய்ப்பு இருக்கு. எனக்கு அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஆனா நீங்க உடனே பரிதாபப்பட்டு அவனுக்கு ஒரு பைசா கொடுக்க கூடாது. புரிஞ்சதுல? போனை கட் பண்ணு. உங்க பையனை பத்தி இது கூடமா உங்களுக்கு தெரியாது? அவன் செத்தால யார்கிட்டயும் உதவி கேட்க மாட்டாங்க. இப்ப அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு யோசிச்சு யோசிச்சு என் மனசு பதறிக்கிட்டு இருக்க. அண்ணி, வேணும்னா சொல்லுங்க, நான் அருண் இங்க வர வைக்கிறேன். தேவையில்லை. நான் உன்னை வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தியா? தங்குறதுக்கு வீடு இல்லது கூட பரவாயில்ல, 2 வேளை சாப்பாடு கூட உனக்கு வாங்கி தர முடியல. இப்போ இந்த மாதிரி நாம லைன்ல நின்னுகிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சௌமியா? நான் தானே காரணம். வீடு, சாப்பாடு, துணி எல்லாமே வந்துருங்க. உங்க கூட இருந்தேன்னா எனக்கு எந்த குறையும் தெரியாதுங்க. உங்களோட காதல் தான் இந்த உலகத்திலே எனக்கு விலை மதிப்பில்லாத சொத்துங்க. மல்லிகாக்கா, காதல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? அங்க பாருங்க. இததான் காதல்னு சொல்லுவாங்க. வா. நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாத்தையும் எனக்கே கொடுப்பீங்களா? உங்களுக்கும் பசிக்கும்ல? ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. இது ரொம்ப காரமா இருக்கு. இவங்க கோவில் பிரசாதத்தையே இவ்வளோ காரமா செய்றாங்க. சரி, நீ சாப்பிட. ஆனா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நீங்களும் எதுவுமே சாப்பிடல. நீ சாப்பிடு, என் வயிறு தானே நிறைஞ்சிரும். நான் போய் தண்ணியை கொண்டு வரேன். பாத்தியா, சௌமியாக்கு பசிக்குதுன்ற விஷயம் அருணுக்கு தெரியும். அதனாலதான் அவன் சாப்பிடுறத கூட சௌமியாவுக்கு கொடுத்துட்டான் பாரு. அக்கா வாங்கல, அவங்க கிட்ட போய் நம்ம பேசலாம். நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். இல்ல, இந்த நிலைமையில காதல் ரொம்ப வலிமையானதா மாறிடும். நாம அவங்கள தனியா விட்டுருவோம். வா போலாம், வீட்டுக்கு போலாம். சௌமியா, எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், எல்லாத்தையும் கூடி சீக்கிரத்தில் சரி பண்ணிடுவேன்.
நீ என் கூட வா. எங்கங்க? நீ என் கையை பிடிச்சிட்டு வா. எங்க போறோன்றதை நான் பாத்துக்கிறேன். வா. ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. நேரம் வரட்டும், பாத்துக்கலாம். ஒவ்வொருத்தனுக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுல யாரோட தப்பும் இல்ல. யாருடைய தப்பும் இல்ல. என்ன பெத்தவங்களே என்ன புரிஞ்சுக்கல. அப்புறம் இவங்களை குறை சொல்லி என்ன ஆக போகுது? எனக்கு இவங்க யாருமே தேவையில்லை. நான் தனியாவே இருந்துக்கிறேன். நான் தனியாவே நல்லதா இருக்கேன். இதை வச்சுக்கோங்க. இதையும் தூக்கி போடுங்க. என்னங்க, நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போகணும்னு நான் உண்மையிலேயே விரும்புறேங்க. நீங்க ரொம்ப பிடிவாதக்காரர்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். என் பேச்சு கேட்க மாட்டீங்கல்ல? எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். உங்களோட இந்த பிடிவாதம் எனக்காக தானே தெரியும். என்னங்க, நான் உங்க கூட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நான் எங்க இருந்தாலும் உங்களுக்காக அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். நான் உங்க கூடயும் வருவேன். சொல்லிட்டல. இது கேட்டதுக்கு அப்புறம் நான் இந்த ஊரை மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகத்தையும் ஜெயிச்சேன். வா. எங்கங்க? என் கூட வா. மல்லிகா, நான் அவங்க 2 பேருக்கு எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர் போன் ஆஃப் பண்ணி வருது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க எங்க இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் அவங்க போன் ஏன் ஆஃப் பண்ணி வருது? எனக்கும் இப்படிதான் இருந்தது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். சரி, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒண்ணுமே புரியலையே. எங்க இருப்பாங்க? என்ன பாட்டி, அக்கா அருண் கூட தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க தேவையில்லாம இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டாம், சரியா? பொண்ணு மேலயும் மாப்பிள்ளை மேலயும் அன்பு பொங்கி வழியுது. நீ கவலைப்படாத மகேந்திரா, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். இத்தனை நாளா பேசாம இருக்கோம், என்ன பண்றதுன்னே புரியல. ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். இன்னைக்கு சூடான செய்தி ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? பிரீத்தி அருணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் இப்போ அருண் சௌமியாவை கூட்டிக்கிட்டு ரோட்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கான். என்னது? நீ இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவ. நீ இருக்கியே, உன்னோட குருவம்மா மண்டக்கணத்தை நீயே வச்சுக்கோ. நான் நிஜமா தான் சொல்றேன். நம்ம குருவம்மா இருக்காங்களே மல்லிகாக்கா, அவங்க பிரீத்தி வீட்டுக்கு எதையோ திருப்பி கொடுக்க போயிருக்காங்க. அப்புறம் இப்ப வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பொய் இல்ல, உண்மைதான். இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கண்காணிச்சுக்கிட்டே இருங்க, வாய்ப்பு கிடைச்சதும். இருக்கட்டும், இதுக்கு முன்னால நீ கண்காணிச்சிட்டு இருந்தியே, அதனால என்ன பிரயோஜனம்? இத பார் கரீனா, நாங்க எதுவும் செய்ய போறதில்ல.
ஆனா தூரத்துல இருந்து அருணையும் சௌமியாவும் வாட்ச் பண்ணுவோம். சந்தர்ப்பம் கிடைச்சா சரி, அப்படி இல்லைன்னா நாங்க இப்படியே இருக்கோம். மல்லிகாக்கா மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இங்க மட்டும் இல்ல, திருநங்கை சமூகத்துல எங்களை சோறு தண்ணி இல்லாம ஆக்கிடுவாங்க. பேசு பேசுன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி பேசினா உனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்னாச்சு? ஃபோன் ஆஃப்ல இருக்குங்க. சௌமியாக்கு பண்ண பாக்குறேன். ஒருவேளை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். சௌமியோட ஃபோன் ஆஃப்ல இருக்குங்க. ரெண்டு பேரோட ஃபோன் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை அவங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா என்ன? இல்ல இல்ல. அப்படியே ஃபோன் ஆஃப்ல வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். பிரீத்தி என்ன பேசுற? இந்த ஊர்ல எங்கன்னு போய் தேடுவ? ஊர் பூரா தேடி பார்க்கலாங்க. இங்க பாருங்க, மறைஞ்சிருந்து பார்க்கலாம். அவங்க எதிரில போக வேண்டாம். நான் பார்க்கணுங்க. அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும். வாங்குங்க போலாம். என்னம்மா பேசுற? எங்க போலான்ற? வேணும்னா ஒரு வேலை பண்ணலாம், வருணை விட்டு தேடி பார்க்க சொல்லலாம். வருண் எதுக்கு அனுப்பணும்? வருண் அங்க அவனை பெத்தான். வருண் அம்மா, நான் தாங்க அவனுடைய அம்மா. அவனுடைய அப்பா நீங்க. அவன் நம்மளுடைய ரத்தம்ங்க. நாம தான் அவனை போய் பார்க்கணுங்க. அப்புறம் நான் அவனை எப்ப பார்க்கணும்? இப்பவே நான் அவனை பார்க்கணும். இல்லைன்னா நான் தனியா போய்க்கிறேன். சொல்லுங்க, நீங்க வரீங்களா இல்லையா? இல்ல நான் மட்டும் தனியா போகவா? சொல்லுங்க, வரீங்களா? சீக்கிரம் வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். வெளியே கிளம்பிட்டீங்களா? உனக்கு ஏதாவது கஷ்டமா? கஷ்டம் இப்போ உங்களோட கண்ணில் தான் தெரியுது. பையனை தேடி கிளம்பிட்டீங்கல்ல, எந்த அவசியமும் இல்ல. இன்னைக்கு வேணா அவனுக்கு இடம் இல்லாம இருக்கலாம், சாப்பிட சாப்பாடு இல்லாம இருக்கலாம், வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனா அவன் சந்தோஷமா இருப்பான். ஒருவேளை அவனுடைய சந்தோஷம் உங்களுடைய ஆடம்பரமான மாளிகை, உங்களுடைய சொகுசான வாழ்க்கையை விட ஒரு படி மேலதான் இருக்கான்.